விலைவாசிகள் கடுமையாக உயர்ந்துள்ள இன்றைய சூழலில் நடுத்தர குடும்பங்கள் மாதாந்திர பட்ஜெட்டுகளுடன் போராடி கொண்டிருக்கின்றன. இதுபோன்ற குடும்பங்களை கவலையில் தள்ளும் அம்சங்களில் ஒன்று கல்வி செலவுகள். ஆனால் ஆழ்ந்து யோசித்தால் கல்வி செலவின் சுமையிலிருந்து விடுபட பல வழிகள் இருப்பது தெரியவரும். அத்தகைய வழிமுறைகளைத்தான் இந்த வாரம் பார்த்து வருகிறோம். கல்வி கடன் பெறுவதற்கென உள்ள பல்வேறு வழிகள் தொடர்பான இணையதளங்கள் குறித்த விவரங்களை நேற்று இந்த பகுதியில் பார்த்தோம். மத்திய அமைச்சகங்கள், துறைகள் ஆகியவற்றின் சார்பில் தரப்படும் கல்வி உதவித்தொகை மற்றும் சிறந்த உயர்கல்வி வாய்ப்புகள் பற்றி இப்போது பார்க்கலாம். கல்வி உதவித்தொகை பெற்று உயர்கல்வி கற்க விரும்புவோர் 10ஆம் வகுப்பு தொடங்கியதுமே அதற்கான வாய்ப்புகளை சேகரிக்க தொடங்க வேண்டும் என்கின்றனர் நிபுணர்கள். 10ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் எடுத்தால் மேல்நிலை கல்வி ஏறக்குறைய இலவசமே என்கின்றனர் அவர்கள். நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனே ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாக தராங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் 10th மேக்ஸ்லையும் சயின்ஸ்லையும் 80% வாங்கியிருந்தீங்கன்னா கேவிபிஒய்னு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது. கிஷோர் வைஞானிக் ப்ரோஷான் யோஜனாங்கிறது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது நீங்கள் எக்ஸாமினேஷன் +1 எழுதலாம், +2 எழுதலாம். +1 எழுதி பாஸ் பண்ணிங்கன்னா மாதம் 5000 ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஆனுவல் கண்டிஜென்சி ஒரு 18,000 தருவாங்க. அண்டு +2 எழுதி பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதம் 7000 ப்ளஸ் ஆனுவல் கண்டிஜென்சி 25,000 தருவாங்க. தமிழகத்தை தாண்டி வெளி மாநிலங்களில் தங்கி படிக்க தயாராக இருக்கும் மாணவர்களுக்கும் வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கின்றன. மத்திய அரசு தொடர்புடைய துறை சார்ந்த எந்தெந்த படிப்புகளில் எவ்வளவு கல்வி உதவித்தொகை கிடைக்க வாய்ப்புள்ளது என்பதையும் நிபுணர்கள் பட்டியலிடுகின்றனர். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஐசர்னு ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது. இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிசர்ச் பூனே, கல்கட்டா, சண்டிகர், திருவனந்தபுரம், போபால் இங்கே படிக்கிறதுக்கும் இதன் வழியாக அட்மிஷன் தராங்க. அங்கேயும் படிக்கிறதுக்கு மாதம் 5000 ஸ்டைஃபன் தராங்க. இது தவிர நீங்கள் அட்டாமிக் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இது சம்மந்தமாக படிக்கணும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரோடு சேர்ந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு மாதம் 5000 ஸ்டைஃபன் தராங்க. இதெல்லாமே நீங்கள் பணமே செலவழிக்காமல் நீங்கள் படிக்கணும். பட் இதனோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் +2க்கு முன்னாடியே வந்துடும். நம்ம +2க்கு முடிச்சுட்டு பார்த்துக்கலாம்னா இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். கல்வி கற்க அடிப்படையாக விளங்கும் ஆசிரியர்களுக்கான கல்வியையும் குறைந்த கட்டணத்தில் மத்திய அரசின் கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் அளிக்கிறது. அதில் மாணவிகளுக்கென தனிச்சலுகையும் கிடைக்கிறது. இது தவிர நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் படிக்கணும் அப்படின்னா நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் ட்ரைனிங் NCERT அப்படிங்கிறது ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் மைசூரில் இருக்குது. அங்கே 4 வருஷமும் சேர்த்து நீங்கள் 6 வருஷம் BSc எட் இருக்குது, 4 வருஷம் BSc எட், 6 வருஷம் MSc எட் படிக்கிறதுக்கு டோட்டல் கோர்ஸ் ஃபீஸே 1.2 lakhs தான் 6 வருஷமும் சேர்த்து. இங்கே கேர்ள்ஸாக இருந்தால் 50% டிஸ்கவுண்ட் இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு மாதம் வருஷத்துக்கு 10,000 தான் செலவாகும், செமஸ்டருக்கு 10,000 செலவாகும். இதுவும் நீங்கள் படிக்கிறதுக்கு நிறைய சப்சிடைஸ் ஃபீஸ் தான். மாணவர்களுக்கு படிக்கும் ஆர்வம் மட்டும் இருந்தால் விண்ணில் பாயும் விண்கல படிப்பும் குறைந்த கட்டணத்திலோ இலவசமாகவோ கிடைக்க வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஸ்பேஸ் சம்மந்தமாக படிக்கணும் அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னாலஜிங்கிறது ISRO கீழே வருது. இங்கே படிக்கிறதுக்கு 4 வருஷமும் உங்களுக்கு போர்டிங், லாட்ஜிங் எல்லாமே ஃப்ரீ. படித்து முடித்த உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட்டே உங்களை என்ட்ரி லெவல் சயின்டிஸ்ட்டாக எடுத்துக்கிறாங்க. அந்த சயின்டிஸ்ட் சேலரி உங்களுக்கு மினிமம் 1 lakh per month வரும். இதெல்லாம் படிக்கிறதுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இதெல்லாம் நீங்கள் காசே செலவழிக்காமல் படிக்கலாம். படிக்கணுங்கிற வெறி மட்டும்தான் பையன்ட்ட இருக்கணும். இருந்ததுன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய பல்கலைக்கழகங்கள், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் காசே செலவழிக்காமல் படிக்கலாம். இதெல்லாம் மாணவர்கள் 10ஆவதுலேருந்தே பிளான் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம 11th 12th வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பை த டைம் இந்த அப்ளிகேஷன் டேட்ஸ் இதெல்லாமே க்ளோஸ் பண்ணிடும். சுமார் 30,000 ரூபாய் கட்டணம் செலுத்தி படிக்கும் படிப்பை முடித்ததும் ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய் வரை சம்பளத்தில் வேலை கிடைப்பதும் சாத்தியம் என்கின்றனர் நிபுணர்கள். டெல்லி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்லாம் இந்த லாஸ்ட் இயர் பிளேஸ்மெண்ட்டில் கூகுள் ஒரு 5 பேர் எடுத்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் 97 லட்சம் ரூபா சம்பளம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் டெல்லி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு உங்களுக்கு டோட்டல் ஃபீஸே உங்களுக்கு 30,000 40,000 ஆகும். பட் ஹாஸ்டல் மற்ற அகாமடேஷன் செலவு இது ஆகும். பட் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸில் அலுமினி ஸ்காலர்ஷிப் இருக்குது. முன்னாள் படித்த மாணவர்கள் இந்த மாதிரி அந்த இன்ஸ்டியூஷன் கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் இருக்குது, யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப் இருக்குது. இது மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. உங்களுக்கு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பணத்தை பற்றி நீங்கள் படிக்கிறதுன்னு உள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. இப்படி அரசு மற்றும் பல்கலைக்கழகங்கள் தரப்பில் தரப்படும் கல்வி உதவித் தொகைகள் மட்டுமின்றி தனியார் நிறுவனங்களும் கல்விக்கு கணிசமான உதவி செய்வது பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் எர்னஸ்ட் மற்றும் செய்தியாளர் வேல்சங்கருடன் பாஸ்கரன். நேயர்களே, சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சியில் உங்கள் பங்கேற்பையும் புதிய தலைமுறை வரவேற்கிறது.
முதலீடு தொடர்பான உங்களது சந்தேகங்கள் குறித்தும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த வாரம் முதல் உங்களுக்கு வாரந்தோறும் பரிசுகளும் காத்திருக்கின்றன. அதனை தட்டிச் செல்ல தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து வாருங்கள். மீண்டும் நாளை காலை இந்த நிகழ்ச்சியில் இன்று போலவே மேலும் பல புதிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றோம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து புதிய தலைமுறையுடன் இணைந்திருங்கள்.